நேரா உங்க பையன்கிட்ட நறுக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு 4 புத்திமதி சொல்லுங்க பாப்போம். எதனாலடா பேசல சொல்லு, நான் என்ன பண்ண காரணத்தை சொல்லு. அம்மா நான் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உங்க அம்மா வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லை முடியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன சின்ன வேலை கூடவா அவங்களால செஞ்சு தர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னால அந்த இடத்துல உங்களையும் சமாதானப்படுத்த முடியாது, அவங்களையும் என்னால சமாதானப்படுத்த முடியாது. இத்தனைக்கும் நான் காலையில 6 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன். 7 மணிக்கு மேல நான் என்ன வேலை செய்ய போறேன்? நான் ஒருத்தி தானே, இவ்வளவு சோசல் தானே திங்க போறேன். சரி நீங்க போடாதீங்கப்பா, நான் கூட சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். காரணம் தெரியல, அந்த காரணம் தெரியாது, எனக்கு பைத்தியம் முடிச்சுக்க முடியாது சார். இந்த இடத்துல என்னால ஒரு முடிவு எடுக்க முடியலைங்க சார். கேட்டா என்னங்கிறாங்க அப்படி தெரியுங்களா? நான் அந்த முடிவை எடுத்துட்டுனா ஒண்ணு எங்க அம்மா எங்கிட்ட இருந்து வெளியே போற மாதிரி இருக்கும், இல்ல என் ஒய்ஃப் எங்கிட்ட இருந்து வெளியே போற மாதிரி இருக்கும், இல்லையா நான் மேல போற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அப்படியே பேசாதீங்க. நீங்க என்ன உங்க அம்மாக்கு செய்ய முடியலங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு? நான் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். அம்மாக்கு என் ஒய்ஃபுக்கு நான் அடிக்கடி பண்ணுவேன் சார், அவங்க பாப்பாங்க நான் இங்க பண்றேன். கண்டிப்பா நான் உன்னை பாத்துக்கோமா, உன்னை நான் என்னைக்குமே கைவிட்டுற மாட்டேன். என் பொண்டாட்டி இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா உங்க அம்மா அங்க உட்காந்து பேசும்போது அவ்வளவு போல்டா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க நீங்க உங்க ஒய்ஃப்ட்ட எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி உங்க அம்மா கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது உடைஞ்சிட்டாங்க. ஐ லவ் யூ மா.